ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நம்ம கூப்பிட்டாலும் முக்கியமான நபர் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் ஃப்ரம் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் மகேஷ் சார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். அண்ட் எஸ், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சௌந்தர்யா மேம் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இப்போ எல்லாருமே யோசிக்கலாம் முக்கியமான ஒரு நபரை விட்டாங்களேன்னு, அவர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எஸ், இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கால் அபிஷன் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ வித் லவ் அழகான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. வித் லவ்வோடு அதை நீங்களும் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த டீம் ஆஸ் வெல் அஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன் மோர் டைம். அண்ட் லேட் பண்ணாமல் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால டக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் எடிட்டர் சுரேஷ் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ, உங்களுடைய சப்போர்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ், ஹீரோ அண்ட் டைரக்டர், ரொம்ப தேங்க்யூ. சார் ஃபியூ வேர்ட்ஸ் ஜஸ்ட் 2 வேர்டு தான் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் மோகன் ராஜன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், ஆனால் இந்த படம் நான் வந்து டெக்னீஷியன் ஷோ பார்த்தோன்னே மேம்கிட்ட சொன்னேன், மேம் நான் வந்து இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், வெற்றிக்கு அப்புறம் எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. என்ன அப்படின்னாங்க, நான் சொல்லினாலும் அது பண்ணியிருப்பாங்க. ரஜினி சாரை நாங்கள் நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ரொம்ப நன்றி மேடம். ரஜினி சாரை நான் வந்து மீட் பண்ணும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் முகத்தில் சௌந்தர்யா மேமோட அப்பாவோட சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அன்னைக்கு. ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு அப்பாவுக்குள்ளேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டாருக்குள்ள இருந்த அப்பாவை அன்றைக்கி நான் பார்த்ததில் ரொம்ப எனக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது சாரை மீட் பண்ணும்போது அவர் மனசில் ஒரு 10% இடம் பிடிச்சணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் ஒரு கவிதை எப்படியாவது சார்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த ஐடியா வந்ததுன்னா, வைரம் சார் வந்து முத்து படத்துக்கு பாட்டு எழுத போகும்போது நெப்போலியன் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. அப்போ இது ரொம்ப நல்லா இருக்குங்க, இதில் வந்து நீங்கள் பாட்டில் கொண்டு வாங்க அப்படின்னாரு. இது எப்படி பாட்டில் கொண்டு வரணும்னு அவருக்கு அந்த டைமில் தோணலை. ஆனால் சார் சொன்ன அந்த கதையை வந்து ரஜினி சார் ஸ்பார்க் ஆகி அவர் வந்து இதை நீங்கள் எப்படியாவது பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எழுதின வரிகள் தான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது அப்படின்னு எழுதுனேன்னு சார் வந்து வைரம் சார் சொன்னார். அதே ஐடியா தான் எனக்கு எப்படியாவது ஒரு கவிதையை சொல்லி சார்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது உண்மையாலுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மறுபடியும் உங்ககிட்ட கவிதையை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு நான் சாருக்கு நீங்கள் அனுப்பிச்சதா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். மதன், கண்டிப்பாக நீங்கள் அடுத்த படம் ரொம்ப இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த படம் பார்த்து முடித்தோடனே நீ நெக்ஸ்ட்டு கதை எழுத ஆரம்பிச்சிரு, ஏன்னா கண்டிப்பாக உனக்கு இந்த படம் வெற்றி படம் தான் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி அபி, உன்னோட ஃபஸ்ட்டு படம் எப்படியாவது ஜெயிச்சணும்னு நானும் ஷானையாவும் அப்படி பேசிகிட்டு இருப்போம். அது நடந்துருச்சு அபி. அடுத்தடுத்த படங்கள் சூப்பராக சூஸ் பண்ணுங்கள். ஷானையா, என்னுடைய பெரிய சப்போர்ட், என்னுடைய சோல். ரொம்ப நன்றி ஐயா. இதே நட்பு எப்பயுமே தொடரணும். மகேஷ் ஐயா, நான் ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்ககிட்ட. சௌந்தர்யா மேம், ரொம்ப நன்றி மேம். காவியா, அனஸ்வரா, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. உங்களை கண்டிப்பாக ரொம்ப கொண்டாடுவாங்கன்னு 2 பேரையும் சொன்னேன். அது நடந்துட்டு இருக்கு. அடுத்த படத்துலையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இந்த சசிதார் படத்துலையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதுவும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. சில்வர் ட்ரீ விஜய் எல்லாருக்குமே நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொரு விஷயம், சரவணன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்காரர், நாங்கள் வந்து பொண்டாட்டி ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்ததுலேருந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயும் ஒரு ஸ்டார் இருக்காரு அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக நினச்ச காலத்தில் உங்கள் கூட உட்காந்து நான் வந்து சரிசமமாக உட்காந்துருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், ஊடகங்களுக்கு, மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து பெரிய நன்றி. இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் கண்டிப்பாக இந்த கம்பெனி வழியாக கொண்டு வருவாங்க. இவங்க பண்ணுற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் இந்த டைரக்டர் மதன், மற்றபடி மகேஷ் சார், இந்த டோட்டல் டீமுக்கே நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான். இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிகைக்காரங்களும்
அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்குலாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல படம்னா நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இது இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, கிடைக்கிறோம். வணக்கம். இந்த படத்தை கரெக்டாக கொண்டு சேர்த்த தொலைக்காட்சி பத்திரிகை எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் ஜூனியராக இருக்கும்போது வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. கிடைச்ச நேரத்தில் சீனியரான படம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த படக்குழுவினர் அத்தனை பேத்துக்கும் என்னுடைய நன்றி. மென்மேலும் இந்த தொடர்ந்து இந்த வெற்றிகள் அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக பேசணுன்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் நைட் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஐ ஃபெல்ட் as if நான் ஒரு நல்ல படத்தில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். ஈவன் தோ இட் இஸ் a ஸ்மால் பார்ட். ஐ ஃபெல்ட் ரியலி குட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னாலே, இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே, இல்லை வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவை இந்த படம் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் காலங்காலமாக ஒரு விஷயம் இருந்தது, அது இந்த காலகட்டத்தில் மாறிட்டு வருது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அதை வந்து மறந்துடுவோம். நமக்கு லைஃப்பில் அது நடந்ததே ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும். ஒரு தப்பு பண்ணால் போதும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து திரும்பி பார்த்தாலும் அவங்க பண்ண தப்பை பயங்கரமாக ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நபர் அவங்க பண்ண தவறை தாண்டி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த படம் அதை ரொம்ப அழகாக கொண்டு போய் அந்த ஹியூமன் நேச்சரை அழகாக கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தெர் ஆர் நோ பேட் பீப்புள், பட் we do பேட் திங்ஸ். ப்ராபப்ளி அப்பப்போ அதை பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளோட ஹியூமன் குவாலிட்டியே we have the room to grow அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கருத்து அந்த மாதிரிலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கருத்தாக இல்லாமல் ஒரு அழகாக ஒரு காதல் கதை மூலமாக அதை சொன்னதுனாலையும் அண்ட் அதையும் தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப காமனாக ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு டீனேஜ் கேரக்டர்ஸை வச்சோ இல்லை வந்து அப்போ தான் அது ஜஸ்ட் க்ரோயிங் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப கருத்து மூலமாக சொல்ல முடியாது. பட் அதுலேயும் டு பி பொலிட்டிக்கலி ரைட், ஐ திங்க் த ரைட்டிங் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் எனக்கு வந்து படம் வந்தபோது எல்லாரும் அனுஸ்வரா செம்மையாக பண்ணியிருக்காங்க, அப்போ ஹீரோ வந்து ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது ஒருவேளை ப்ரமோஷனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு என்னன்னா எல்லாரும் ஒரே விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒருவேளை ப்ரமோஷனாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு இருந்தது. ஆனால் when I watched the movie I realized எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர்ஸை வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருந்தா அது அவ்வளோ அழகாக அவங்க பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தா. எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் இன் லவ் வித் த கேரக்டர், we are just falling in love with the people in the movie. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் திரும்ப திரும்ப ஐ திங்க் இப்போ இனிமேல் இவங்க வரும்போது எல்லாமே வில் பி எக்ஸ்பெக்டிங் அ கிரேட் மூவி. அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கறது கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது. பிகாஸ் வி ரியலி வாண்ட் டு வாட்ச் சச் மூவிஸ். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் மீடியா. ஏன்னா முதல்ல அவங்கள நான் சந்தேகப்பட்டேன், ப்ரொமோஷன் தான் பண்ணுறீங்களோன்னு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நீங்களும் இந்த படத்தை எங்கே கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சீட்டிங்கை பார்க்கும்போது, புக்கிங்கை பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த படம் கொடுத்த அதே ஃபீல் இருக்குது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மீடியா ஃபார் டூயிங் அ கிரேட் ரோல் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆனந்தி. அண்ட் அடுத்தபடியாக வந்து நோ மேட்டர் வாட் எந்த ரோல் கொடுத்தாலும் அது சின்ன ரோலோ பெரிய ரோலோ, பட் ஐ திங்க் த கேரக்டர் நீட்ஸ் டு ஸ்பீக். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் ஒரு நியூ கமராக இருந்துட்டும் என்னோடய பேர் மென்ஷன் பண்ணி அந்த சீனை இவ்வளோ அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். And thank you so much for the support. Anisha character ku kadikira the theatre response and general audience response is so overwhelming. And most importantly, our producers Magesh Anna, Soundarya ma'am. Thank you so much, ma'am. Yesterday meeting Rajnikant sir was so exciting. Thank you, ma'am, for that. Madan, everybody else on the dais. Thank you so much. Once again, thank you all.
நான் காவ்யாக்கு என்ன சொன்னோம் அதே தான் அடுத்த நபரும் சச்சினும். ரொம்ப அழகாக பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ப்ளீஸ் சச்சின். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மொமெண்ட்டில் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஐ ஹேட் அ வெரி குட் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது மதன்கிட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, மதன் எனக்கு வேறு எதுவுமே வேணாம், ஐ ஹாவ் அ வெரி குட் ஃபீலிங் அபவுட் திஸ், லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் மேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஆல் ஹேப்பன். எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. செட்டில் எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த விதத்துலையுமே எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. எங்களுக்கு கேட்டது எல்லாமே எங்களுக்கு நடந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் சேஃப் என்வாயர்மெண்ட் ஃபார் அஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் டைரக்ஷன் டீம். பாய்ஸ் சமடா, நீங்களாம் எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஸ்ரேயஸ் அண்ணா இஸ் நாட் ஹியர், ஸோ ஸ்ரேயஸ் அண்ணா, the entire team, Suresh bro, Shanana, thank you so much for the amazing music that you have done for us. And everyone on the dais, Abhi and Anasura. And thank you so much, guys. I had an amazing time working with you guys. I hope we'll be associated with more projects in the future. And all the other actors here, sir, Saranan sir, and Anna, எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த மொமெண்ட் இங்கே நிற்கிறது. ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் படத்தை அவ்வளோ அழகாக சேர்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே ரிசப்ஷன், இதே மாதிரி அன்பை எங்கள் எல்லாருக்கும் எப்பவுமே கொடுத்துருப்பீங்கன்னு நம்பிக்கையில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். Thank you Sachin. There's always a saying, being an actress is easy, but to be a performer is very tough. I think in the படத்தில் she has lived that character அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக she is done. Every nuances ரொம்ப அழகாக இருந்தது உங்களுது. ஸோ எஸ் அனுஷ்வரா, ப்ளீஸ் few words from you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைட் இந்த படம் ஃபார் ரிசீவிங் இட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறது பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அப்புறம் நம்ம எல்லா ஈவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னது, திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் அந்த மாதிரி அதை ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் மதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா. தேங்க்ஸ் அ டன். அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐம் கிளாட் தட் பீப்புள் லைக்ட் இட். அண்ட் சௌந்தர்யா மேம், thank you so much. And Magesh Anna and Kavya, my cast and crew, Sean sir, thank you so much. My cast and crew, it was great working with everyone. And 2 days back தலைவரை பார்த்தோம். அவரை பார்த்து அவர் சொன்ன ரெஸ்பான்ஸ், அது it meant a lot to all of us. So that's it. Thanks for receiving our film with love and thank you so much. தேங்க்யூ. ஐ திங்க் எல்லாருமே தலைவரை பார்த்து அந்த ஜோன் மோட்லேருந்தே வரல போல இருக்கு என்டையர் டீம். ஸோ தலைவர் சார் இதை பார்த்தீங்கன்னா அவங்க சார்பாக நாங்களும் ப்ரெஸ் மீடியா எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்லிடுறோம். ஏன்னா ஒரு நல்ல படத்தை ஆல்வேஸ் யூ பீன் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எஸ், அடுத்தபடியாக இன்னைக்கு உங்ககிட்ட போய் சேர்ந்துருக்குன்னா அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக ஆத்மார்த்தமாக கொடுத்துருக்க டைரக்டர் மதன் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, கேட்குதா? ஓகே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே இந்த ப்ரெஷ் ஷோ போடும்போது அங்கே உட்காந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தோம் நானும் அபியும். ஸோ அந்த பயம் இன்றைக்கி சுத்தமாக இல்லை. எல்லாம் நல்லபடியாக அந்த ஷோ முடிஞ்சவொடனே நல்லபடியாக எழுதுனீங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிச்சதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தான். நீங்கள் தான் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்கிட்ட அபிட்ட டீம்கிட்டலாம் பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னீங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம்னு. அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஆல். அண்டு மேம்ஸ், மகேஷ்னா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீம் சரவணன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே போதுமான அளவு பேசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதில் மிஸ் பண்ண ஒரு 2-3 பேரை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட்டாக ரொம்ப தூக்கமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இது ஷான் சார் டீமில் இருந்த சபரி, விஸ்வா, விஜய் அண்ணா, இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்டு
சுரேன் அழகிய குத்தன் மிக்சிங்கில் தேங்க்ஸ், கலரிஸ்ட் சுரேஷ். இவங்க யாருமே ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தூங்காமல் அந்த அவுட்புட்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மேடையில். ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். என் டைரக்ஷன் டீமில் ஆப்வியஸ்லி இவங்க தூங்க மாட்டாங்க, அது உங்களுக்கு ப்ரீசெட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அது ஸ்டோரி போடுறதை தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க என்கிட்ட, இந்த மாதிரி நான் அன்செட் லவ்வை கால் பண்ணி இன்றைக்கி சொன்னேன், வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இன்னும் படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்குறது. எல்லாத்துக்குமே எங்கள் டீமுக்கும் தேங்க்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, பாய். ஒரு படத்துக்கு கதை முக்கியமோ அது அளவுக்கு மியூசிக் நீட் டு ஆட் தட் ஃப்ளேவர் டு த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் அவர் போடுற மியூசிக் எல்லாமே இட்ஸ் கெட்டிங் கனெக்டட். அந்த அளவுக்கு அந்த சோல்ஃபுல் கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ எஸ், அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் எத்தனை தேங்க்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவோமோ தெரியாது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு எங்கே யாருக்கு பலம் சேர்க்கணுமோ அவங்களுக்கு பலம் சேர்த்து அவங்களை பெரிய நட்சத்திரமாக அவங்க ஆகிறதுக்கான ஃபவுண்டேஷனாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அபி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட் டைம் நடிக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக ஆனானா கண்டிப்பாக இந்த மொமெண்ட் அவன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் மீடியா வந்து நிறைய பேரை, அதாவது ஒரு ஹோப்லெஸ்ஸாக கூட ஒருத்தர் வந்து நமக்கு என்னடா ஹோப் இல்லைன்னா, அபியோட முதல் படம் பண்ண ட்ரை பண்ணும்போது அபியோட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரகிளில் அபியை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறது ரொம்ப கம்மி இடைவேளை தான். அது அபியோட உழைப்பு கண்டிப்பாக ஒரு 200% இருக்குன்றதை மறுக்க முடியாது. நான் அதுக்கான அத்தனை சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ as a brother to him, I'm thanking you so much. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படம் வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். முதல்ல நான் வந்து மோகன்ராஜன் ஐயாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அகைன் லவ் படம், நம்ம லவ்வர் பண்ணியிருக்கோம், குட் நைட் பண்ணியிருக்கோம், ஒரு வரிசையாக நிறைய படங்கள் லப்பர் பந்து இப்படிலாம் வந்தால் என்னதான் நல்லா பண்ணாலும் ஒரு 5வது 6வது படத்தில் ஒரு சலிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா சும்மா இவங்க எதையோ மோகன்ராஜன் சான்றோல்டன்னு அப்படின்னு ஒன்று வரும், எல்லாருக்குமே வரும். யாராக இருந்தாலும் ஒரு 3வது படத்தில் நல்ல படமாக எடுத்தாலுமே அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அது எனக்கு ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டியாக இருந்தது. ஏன்னா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா கொஞ்சம் இறங்குமோ அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் இருந்தது. அதை வந்து அதில் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். இந்த படத்தில் வார்த்தைகள் வந்து அவ்வளோ உயிரை ஆட் பண்ணியிருக்கு இசைக்கு. ஸோ அதனால் முதல்ல என்னுடைய கூட்டாளிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் சீக்கிரமாக புத்தகங்கள்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாராம். ஸோ நானும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வக்குள்ளார பேச்சை பேசி உங்களை வாழ்த்துட்டு போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நடித்த எல்லாருக்குமே, சச்சின், காவ்யா, அபி, அனஸ்வரா, எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சாரி உங்கள் பேர் எனக்கு தெரியல, ஆனந்தி சாரி வெரி பேட் வித் நேம்ஸ். எல்லாருமே ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய கேரக்டர்ஸை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக்கோட சக்ஸஸ் வந்து நான் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு 2 பாட்டு பண்ணியிருந்தோம், லைட்டாக ஒரு பாட்டு மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இந்த படத்தை வந்து நான் முதல்ல மியூசிக் இல்லாமல் வெறும்னா ரெஃபரன்ஸ் மியூசிக் கூட சரியாக போடல. அப்போது அதை பார்த்துட்டு நானும் மோகராஜனும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அபிக்காகவும் எஸ்பெஷலி மதனுக்காகவும். இல்லை ரொம்ப, ஏன்னா மதனோட பிரச்சனை என்னன்னா, அவன் வந்து ஐயோ இவன் நல்லா படம் எடுத்துருவானா டவுட்டாகவே சொல்கிறானே, ஏன்னா கதை மாதிரி இது ஒர்க் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் ஆகிடும் தான் நினைக்கிறேன் சார் அப்படின்னுவான். கையை வேற இப்படி பண்ணிட்டே இருப்பானா. எனக்கு அதை பார்த்தா வேற ஐயோ டே உன்னை நம்பிதாட்டா இறங்கியிருக்கோம் பண்ணிடுவல்ல அப்படின்னா. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் அவன் நரேஷன் பண்ணும்போதும் கொஞ்சம் மாறினான், சந்திரமுகியாக மாறினா, வித்தியாசமாக நரேட் பண்ணான். அப்போ மட்டும் மாறினா, அப்புறம் திரும்ப அதே மாதிரி கயிறை எடுத்துக்கிட்டே இருந்தான். படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் அவ்வளோ மகிழ்ச்சி ஆனது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஐம் அ ஃபேன் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ். லவ் வந்து ரொமான்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் வயசில் வர அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்கு. ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அவன் வந்து ஒரு வாழ்க்கையில் எப்படி இருப்பான், ஒருத்தரோட வாழணும்னா அவன் எப்படி தன்னை நினச்சிப்பான் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்டு ஒரு விஷயம் நான் மதனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அனஸ்வரா கேரக்டரை வந்து அவ்வளோ அவுட்வர்டாக நான் விசில் அடித்தேன். ஆக்சுவலாக அந்த ப்ரீமியர் ஷோவில் அவங்க வந்து அந்த பையனை காம்பஸால் நான் வயலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்,
ஆனால் வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி ஒரு ஏன்னா இப்போ ஆம்பளைங்க பண்ணுறதுலாம் நம்ம விசில் அடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் அவங்க பண்ணும்போது உண்மையிலேயே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஒரு உமன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றது மெயின் ஸ்ட்ரீமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா அது உண்மை தான். அந்த உண்மையை ரொம்ப நாள் நம்ம சொல்லாமல் இருந்தது வந்து ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு ஒரு உமன் வந்து இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டரில் அந்த எலிமெண்ட். அதே பொண்ணு காதலை சொல்கிறதுக்கு எவ்வளோ பயப்படுறாங்கிறது அந்த வல்னரபிலிட்டியும் காட்டுச்சு. ஸோ வந்து ஒரு ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டிஸாக அவங்கள ஃபீல் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அகைன் ஃபேன் ஆஃப் அ சென்சிட்டிவ் மேன் ஸ்டோரிஸ். அபி வந்து ஒரு ரியல் லைஃப்லையுமே சென்சிட்டிவான பையன்தான். ரொம்ப அமைதியான, ரொம்ப கிரவுண்டட். அவன் பெரிய ஸ்டாராக கண்டிப்பாக வருவான், ஆனால் அவன் மாற மாட்டான்னு தான் எனக்கு இப்போ தோணுது. ஐ திங்க் ஐம் நாட் ராங் நினைக்கிறேன் இன் சேயிங் தட். ஏன்னா அபி வந்து ஒரு அவனுக்கு ஷூட்டிங் சொன்னால் தான் ஐயோ ஷூட்டிங்கா அப்படின்னு இருக்கும். வேலையை சூப்பராக பண்ணுவான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஐயோ சும்மா ஜாலியாக இருக்க முடியாதோ அப்படின்னு. வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் அவன். காற்று மாதிரி வாழணும்னு நினைக்கிற ஒரு பையன் தான் அபி. ஸோ அதனால் அதே மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஆளாயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு நம்மளை சிறையில் போட்டு அடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் நம்ம ஆடியன்ஸ் கூட நம்ம ஒருத்தனா என்றைக்குமே இருக்கணும். அந்த உணர்வோடைய படங்களை தொடர்ந்து சூஸ் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் அபியை. கிரேட் டெபியூ அபி. அண்ட் நான் எல்லாரை பற்றியும் நிறைய பேசுவேன், ஆனால் நம்ம தலைவனை கொஞ்சம் டீலில் விட்டுருவேன். நான் இந்த சக்ஸஸில் வந்து கொஞ்சம் நிறைய அவரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் மகேஷ் ராஜ் அவரை பற்றி பேசுகிறதுக்கு. அதாவது ஒரு மியூசிக்கை பற்றி சொல்லுவோம். நம்ம ஒரு ரூமில் போனால் வந்து ஸ்மெல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஸ்மெல் ஒரு ரூமில் ஒரு நல்ல கேண்டில் ஏற்றி எங்கேயோ ஓரமாக ஒழிச்சு வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த இடம் பாசிட்டிவாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் மகேஷ். அவர் நிறைய பாசிட்டிவிட்டி கொண்டு வராரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. எப்பயுமே ஒரு எனேபிளராக இருப்பார், ஒரு டிசேபிளராக இருக்கவே மாட்டார் ஒரு ப்ரொடியூசராக. இதை நான் வந்து இப்போ சொல்லலை, குட் நைட்லேருந்து நான் பார்க்குறேன் அவரை. ஸோ நான் வந்து எப்பயுமே அவர்கிட்ட நிறைய மிகையாக சொல்லிட மாட்டேன். ஏன்னா அவருக்கு புகழ்ச்சி எப்படி எடுத்துக்கணும்னு ஒன்றும் தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளில் பழகும்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னும் ஒரு 3 ஹிட் படம் கண்டிப்பாக எப்படியும் கொடுத்துருவாரு. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது. ஸோ அதனால் இன்னும் அதை அவர் எப்போ ஹேண்டில் பண்ணுறப்ப சொல்லலான் இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு சொல்லலான்னு தோணுது. ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு அவரை பார்த்தா ஒரு கிட்டு தான் ஞாபகம் வரும். என் பையன் தான் ஞாபகம் வருவான் அவரை பார்த்தா. எனக்கு ஒரு கிட்டு, ஒரு குழந்தை ஜாலியாக ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட்டட் இது. ஸோ அதனால் மகேஷ் வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ஒரு 4 படமாக எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்து, ஆனால் பாரு நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்ற ஃபீலிங்கே எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது என்றைக்குமே. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், அப்படியா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு எப்பயுமே அப்படி கேட்பாரு. சில பிளான்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அவர் டிஸ்கஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை. பட் எல்லாருடைய ஒப்பீனியனுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போமேயா அப்படின்னு நினைக்கிறது. எல்லாம் தெரியாதும் பாரு. இன்னும் அவர் என்னெல்லாம் பண்ணுவார் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு 2-3 வருஷத்தில் அவர் பண்ணக்கூடிய படங்கள், இந்த அவர் பண்ணியிருக்கிற அந்த முன்னெடுப்பு எவ்வளோ பெருசாகுன்றது நீங்கள் எல்லாம் கண்கூட பார்க்க தான் போகிறீங்க. அது எல்லாத்துக்குமே இப்போ நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு நன்றியையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய சகோதரி சௌந்தர்யா ரஜினிகாந்த், அவங்கள பற்றி நிறைய இருக்குன்னு சொல்கிறதுக்கு. பட் அது வந்து எல்லாமே இப்போ செயலாக மாறிட்டு இருக்கிற நேரம் இதுதான். அதுக்கான பிள்ளையார் சுழி. நாங்கள் பேசினோம் ரொம்ப வருஷம் முன்னாடி. நாங்கள் நிறைய ஐடியாஸ் பேசியிருக்கோம் வேறு பண்ணணுன்ட்டு. அவங்க வேறு சில கதைகள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, எங்கேயோ யூரோப்பில் நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு கதை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ இதெல்லாம் டக்குனு ப்ராஜெக்டாக பண்ணலாமேன்னு அவங்க சொன்னாங்க. இல்லை அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில கட்டாயங்கள். நானாக இருக்கிறதுனால எனக்கு சில பிரச்சனை இருக்குது. எல்லாம் டைம் வரும்போது கரெக்டாக பண்ணலான்னு அவங்க அப்பா மாதிரியே ஸ்டைலாக சொன்னாங்க. அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவங்க எதை எடுத்தாலும் அது பெரிய விஷயமா இருக்கும். நான் வந்து அவங்க அப்பாவையும் அவங்களையும் எனக்கு சம்மந்தப்படுத்தியே பார்க்க தெரியாது. அந்த அளவுக்கு நான் அவங்களோட க்ளோஸ். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் எனக்கு தெரியும். ஆஸ் அ பர்சன் அவங்க யார், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை என்னால் இப்போ பார்க்க முடியுது. அது உலகம் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெருமையாக நின்று நான் இந்த கூட்டத்திலே நான் அதுக்கு கைத்தட்டு வேணும்னு சொல்லிக்கிறேன். வித் லவ் படத்துக்காக நன்றியும் சொல்லிக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இந்த படம் பார்த்து எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாமே அதெல்லாம் டிக்ளேர்டு தான். பட் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு படம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அதை வந்து ஒரு நம்ம அதுதான் அப்படின்னு இப்போ தெரியும். இப்போ வித் லவ் மாதிரி ஒரு படம் பண்ணலாங்க அப்படின்னு 4 பேர் வருவாங்க. ஏன்னா சூதுகவும் போது ஒரு குரூப் கிளம்பிச்சு. அந்த மாதிரி ஒரு 10 பேர் கிளம்புனாங்க. சூதுகவும் மாதிரி அப்படின்னு நான் எங்கிட்டே 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துக்கு ரெஃபரன்ஸே கிடையாது. ரெஃபரன்ஸே இல்லாத அந்த படம் தான் ஜனங்க பார்க்க விரும்புகிற படம். அதனால் ரெஃபரன்ஸ் படங்கள் எடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான உரையாடல்களை படங்களாக மாற்றுங்க. அந்த படம் எல்லாமே இந்த படம் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்லி, இந்த நேரத்தில் இந்த படத்தில் பாடின சுப்லாஷினி, விஜய் நாராயண், ஆதித்யா ஆர்கே, அதுக்கப்புறம் யாரையும் மறக்கிறேன், யுவன் சார், தலைவனே மறந்துட்டேன், சாரி, கொஞ்சம் ஓவர்வெல்ம்டாக இருக்கேன், சாரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யுவன் சங்கர் ராஜா. அவரோட குரல் வந்து அது ஒரு சவுண்டு கிடையாது, அது சிங்கிங் கிடையாது, மியூசிக் எதுவுமே கிடையாது, ஒரு பவர்.
அது கிளைமேக்ஸில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த படம் எப்படி இருக்கும்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட் தேங்க்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸு, ரஜினி சாரை போய் மீட் பண்ணோம், எல்லாருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து குறிப்பாக ஒருத்தருக்கு ஃபேனாக இருந்தால் ரொம்ப காட்டிக்க கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப நம்ம எவ்வளோ ஃபேன்னு காட்டினா வந்து நமக்கு ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா சை அப்படின்னு வானுங்க. அந்த அளவுக்கு நான் அவரோட ஃபேன். அவர் ஒரு ஃபினாமினன். இப்போ இளையராஜா சாரோ ரஜினிகாந்த் சாரோ அவங்கெல்லாம் வந்து அந்த லைட் நம்ம மேலே படம் எப்படி நம்ம ஒரு வளர்ந்துருப்போம். சினிமா அந்த வெளிச்சம் நம்ம மேலே படம் சினிமாவுக்கு வரணும்னு தோணுமா? நமக்கு தோணாது. ஸோ இஸ் ஹோல்டிங் மை செல்ஃப் பேக். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்ப்போம், நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பசங்க ட்ரை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி, சரி எல்லாமே டைட்டாக தான் இருக்கும், நிறையா இது பண்ணி எனக்கு வியாபார சூழல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சா ஒரு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருப்பாருன்ற அந்த ஒரு புள்ளி எனக்கு புரிஞ்சுது. என்ன அவர் எங்கேருந்து இங்கே வந்திருந்தா இந்த சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷமாக நினச்சா அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சிரித்து என்கரேஜ் பண்ணி அவர் ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்பா ஜெயிச்சிட்டிங்களா, சூப்பர்லன்னு அவர் படத்துக்கு ஏதோ ஜெயிச்ச மாதிரி அவர் சிரித்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணி மியூசிக்கை பற்றி அவ்வளோ அழகான விஷயங்கள் சொன்னார். நான் சொன்னேன், சார் உங்கள் ஆசீர்வாதம் வேணும், ப்ளெஸ் பண்ணுங்கள், உங்கள் கம்ப்ளீட் பிளெஸிங்ஸ் வேணும்னு சொன்ன போது என்னை கட்டி பிடிச்சி கண்டிப்பாக எல்லா பிளெஸிங்ஸும் இருக்குது கண்ணா அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து ஐ திங்க் அவர் ஒரு சைல்டுன்னு நினைக்கிறேன். அகெயின் இதெல்லாம் ஆரம்பத்தில் சைல்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் எல்லா அடியும் பட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் மீறி ஒரு நிலைக்கு போய் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுதும் குழந்தையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காகவும் இந்த படத்தில் ஒரு அன்சீன் ஃபோர்ஸாக ஒரு பலமாக எங்கள் கூட எப்பயுமே பயணித்ததுக்காக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சொல்லலாம் நான் அப்படின்றாரு ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு. பட் நான் சார் கிட்டே இது கேட்டேன், வாட் மேபி திஸ் இஸ் யோர் கீ டு சக்ஸஸ். அது ஒரு மந்த்ரா மாதிரியே இருக்கே, எப்படி ஹவு டு யூ சூஸ் த மூவிஸ் யூனோ. அந்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் வித் லவ்வும் ரொம்ப அழகாக ஒரு ஹிட் கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ டு மகேஷ் சார். ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷோபனா சொன்னதை வந்து நான் திருடிக்க போகிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நல்லா இருந்துச்சு அது நிஜம்தான். நீங்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்த டீமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் ஷோ முடித்ததுக்கப்புறமாவே நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க படத்துக்கு. ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சுது. ஷோ மதன் அபி எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மதன் வந்து அந்த சீட்டில் உட்காந்து நான் அப்பப்போ கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இருக்குது, எப்படா இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பேன். அண்ணா அமைதியாக இருக்காங்கண்ணா அப்படியம்மா. சரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு உயிரே வந்த மாதிரி, அப்பாடா இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க படத்தை, அவங்க எடுத்து கொண்டு போய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆடியன்ஸும் ரொம்ப அழகாக இந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மீம்ஸ் நிறைய கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சௌந்தர்யா கிட்ட ஒரு மீம் காமிச்சிருந்தேன். அந்த சசிகுமார் அவங்க சமுத்திரகனி சார் கை தட்டுற ஒரு டெம்ப்ளேட் போட்டுட்டு அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருந்தாங்க. எப்படி தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்குது மக்கள் மத்தியில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ரொம்ப ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்கிறேன், ரொம்ப நன்றி. மதன் பற்றி சொல்லணுன்னா, மதன் வந்து லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன். கதை சொல்லும்போது இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. நானும் அதை சௌந்தர்யா கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிவிட்டு இந்த படம் நடக்கும்போது அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தான். அந்த ஒரு கிளாரிட்டி அவன்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி எதில் இருந்ததுன்னா அனஸ்வரா கிட்ட. அனஸ்வரா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான். சார் ரம்பா சார் அப்படிங்கிற மாதிரி, அண்ணே அனஸ்வரா அண்ணே அப்படின்னு ஃபோன் எடுத்து டே தம்பி அப்படின்னு கேட்டால் ஹலோன்னு கூட கேட்க மாட்டான். ஆனால் அனஸ்வரா ஓகே சொல்லிட்டாங்களாண்ணா அப்படிமா, நீ தம்பி இருறா ஒரு நல்லா சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அனஸ்வரா மேலே இருந்துட்டு இருந்தான். அப்போ எனக்கும் அக்காவுக்கும் யார் தம்பி இந்த அனஸ்வரா அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. அக்கா எனக்கும் தெரிலக்கா பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனஸ்வரா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசட் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. தேங்க்யூ அனஸ்வரா ஃபார் பீயிங் இன் அவர் இது படம். அண்ட் அபி வந்து என்னோட ரொம்ப தம்பி அவன் எனக்கு. ஸோ ஆனந்தி சொன்ன மாதிரி ஆனந்தியே வந்து டவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை படம் நல்லா இருக்குன்னு ப்ரொமோட் தான் பண்ணீங்கன்னு. அது கூட பரவாயில்ல ஆனந்தி. அபி என்ன கமலா சினிமாஸ் ஹவுஸ்ஃபுல் 9 மணி ஷோ ஃபோன் அடிக்கிறான், அண்ணே நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா அண்ணே அப்படின்னா, டே தம்பி
என்ன என்னடா என்னை எப்படி நினச்சிட்ட நீ, அதுவே ஃபுல்லாகுதுடா அப்படின்னு. சத்தியமாவானே அப்படின்னா, ஆமாடா நிஜமாக தான்டா ஃபுல்லாகுது. நீங்கள் ஒன்றும் பண்ணலையாண்ணே, டேய் ஒன்றும் பண்ணலடா, பண்ணால் சொல்லியிருப்பேனடா அப்படின்னா. அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பினேன் என்னைய, ஓஹோ ஓகே அண்ணன் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அபியை வந்து ஒரு உங்கள் வீட்டு பையன் மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் அபியை வந்து எடுத்து கொண்டு போவீங்க நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து பண்ணுற படங்களும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவான். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுவான், அதில் எந்த டவுட்டும் இருக்காது. அண்டு ஷான் ஐயா அவர் வந்து எனக்கு குட் நைட் லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3 படமும் நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே அவர் என்ன பண்ண போகிறாரு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன். ஸோ அதே ஒரு விஷயத்த தான் வித் லவ்வுக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்போவுமே நான் எதுக்குமே சொல்லாதவர், இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னாரு. போய் பார்த்தா நானும் சௌந்தர்யாக்கும் வந்து அந்த அவுட் பார்த்தோம். அனிஷாவுக்கு ஒரு தீம் போட்டிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது நீங்கள் போட்டிங்களா, உங்களுக்குள்ள அவர் ஒருத்தர் உண்டு, அவர் போட்டாரா? அவர் நம்புகிற காடு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அவர் போட்டாரா அப்படின்ட்டு நானும் மதன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த இதை மட்டும் டே எப்படா இந்த மியூசிக் வாங்கினேன் அப்படின்னானே, நான் ஒரு உண்மை சொல்லட்டுமானே அப்படின்னா. சொல்கிறா அப்படின்னு. 10 நிமிஷம் ஆச்சுனே அந்த மியூசிக் போடுறதுக்கு, மிக்சிங்கில் வச்சு நடந்துச்சுனே அப்படின்னா. மிக்சிங்கில் வச்சா என்னடா சொல்கிறேன், நான் ஏதோ பயங்கரமாக ஏதோ வேலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லைண்ணே கடைசி 10 நிமிஷத்தில் நடந்த விஷயம்னே அது. ஸோ அந்த மேஜிக் வந்து ஷான் ஐயாவால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி அவருக்கும் ஒரு மீம் கண்டென்ட் ஒன்று பார்த்தேன், அது அவருக்கும் நான் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அது மேபி நான் மீம் கண்டென்ட் தான், என்னோடது இல்லை. அதில் வந்து போட்டிருந்தாங்க இளையராஜா சாரை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஹாப்பி அதை நான் பார்க்கும்போது. ஸோ அவருக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் என்னோட டீம் விஜய் எம்பி, பாலா, பிரசாந்த், ஷரத் எல்லாம் இருக்காங்க. ஷரத் வந்து நான் அவர் வந்து ஒரு சம்பவக்காரர். ஸோ ஷரத் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லுக்குக்கான ஒரு விஷயம் பண்ணதே வந்து ஷரத் தான். அதுலேருந்து தான் இந்த படத்தோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆச்சுது. அந்த ஃபஸ்ட் லுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு அபி ஒரு புது டெபியூட் டைரக்டர், இப்போ ஹீரோ. அதுக்கப்புறமா மதன் வந்து ஒரு புது பையன். நாங்கள் எல்லாம் டீமாக சேர்ந்து ஒரு பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து அவரோட கையால் பிளெஸ்ஸிங்ஸால் அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்தே இந்த படத்தோட ஹைப்பில் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அண்டு பாலா, விஜயெல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 20 days வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு 10 கை மாதிரி அவர் பயங்கரமாக வேலை பார்த்தாரு. ஸோ ஐ தேங்க் ஷரத், பாலா, பிரசாந்த், விஜயா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் நடித்த எல்லாருக்கும். லிரிசிஸ்ட் மோகன் ஐயா, அவர் வந்து எப்படின்னா ஷான் ஐயா நாங்கன்னா அவர் பயங்கரமாக கவிதை எழுத ஆரம்பிச்சிருவார். எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எழுதுவார். எப்படி எழுதுறாருன்னுலாம் தெரியாது. நான் திடீர்னு கூப்பிட்டு டவுட் கேட்பேன். அதில் எந்த படத்தில் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தேன். குரல் இல்லாமல் கத்துறேன்னு சொல்கிறாங்களே, என்னது குரல் இல்லாமல் கத்துறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். அப்போ உள்ளே இருக்கிற வேதனையை வந்து நம்ம கத்துறோம், ஆனால் அது யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஓகே பாய் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் பயங்கரமாக யோசிச்சு பண்ணுவார். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் சரவணன் சார் ரொம்ப நன்றி சார். எடிட்டர் சுரேஷ், எடிட்டர் வந்து இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பெரிய படங்கள் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ அவர் அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். அண்ட் காவியா வந்து எங்கே திரும்பினாலும் காவியாவும் மோனிஷா தான் இருக்குது. 2 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலாஜி தியேட்டர் விசிட்டுக்கெல்லாம் போகும்போது பாலாஜி சில நேரம் இல்லைன்னா அங்கேருந்து கத்துறாங்க, அனிஷா இருக்காங்க, மோனிஷா இருக்காங்க, பாலாஜி எங்கே போனா அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ பாலாஜி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தேங்க்யூ. அண்ட் தேனி சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அக்கா தம்பி. இது அந்த ப்ரெஸ் மீட்டு நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் கேட்குறது என்னங்க அக்கா, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க. அபிக்கே அது உள்ளே இருக்குதுங்க எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இது வந்து 10 வருஷம் நட்பு, உறவு. நான் 2016-17 நானும் அக்காவும் பேசிக்கும் போது அவங்க என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, நான் அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அதே விஷயந்தான் இங்கே சினிமாலேயும் தொடருது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் 2 பேருமே ட்ராவல் பண்ணுற விஷயங்கள். ஸோ அக்கா வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்கள் டீமுக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட். சில விஷயங்கள் எங்களால் பண்ண முடியாது, அவங்க ஒரு ஃபோன் காலில் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க.
பரபரப்பாக நாங்கள் ஏதாவது சுற்றிட்டு இருப்போம். கடைசி தான் ஏதாவது பிரச்சனைனா கடைசி தான் அக்கா கிட்ட போவேன். அக்கா அப்படிம்பேன், என்ன தம்பி அப்படிம்பாங்க, இது இப்படி இப்படி இருக்குக்கா, சரி வை இந்த வரேன் அப்படிம்பாங்க. சம்பவத்தை முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க, சரிக்கா ஓகேக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஒரு சின்ன விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், மேபி ரொம்ப டைம் எடுத்துக்கல. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டாக ரஜினி சார் வீடை வந்து முதல்ல நான் பார்க்குறேன். அது வரை நான் பார்த்ததே கிடையாது. என்னோடய மாமா தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கரீம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வாட்ச்மேன் இருந்தார். அந்த வாட்ச்மேனு நானும் நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் ரஜினி சார் வீட்டில் போய் கேட்டில் போய் நிற்பேன். அவர் விரட்டி விட்டுருவார், போயிடுங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு விட்டுருவார். அப்போ நான் 5th 6th 7th 8th 9th 10th 12th முடிச்சுட்டு வரைக்கும் என்னோட வளர்ச்சியும் அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன், நான் பைலட்டுங்க, இதுதான் என்னோட பைலட் லைசன்ஸு. ஸோ பைலட்டா அப்படின்னாரு. ஆமாம். நீ எத்தனை வருஷமா இங்கே வர அப்படின்னாரு. நான் ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கேன் போட வந்த பையன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போனேன் நான். ஸோ போயிட்டு இன்றைக்கி நான் வந்து சௌந்தர்யாக்கா கூட சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். இது வந்து நான் எதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி சினிமாவில் வந்து சாதிக்கணும், சினிமாவில் வந்து ஏதாவது பெரிய ஆளாகணும்னு சொல்லி இந்த கேட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர் இருந்துகிட்ருக்குறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 4 படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். சினிமாவுக்கு உண்மையாக இருந்துட்டிங்கனாலே போதும். அந்த சினிமா நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அதை தாண்டி நான் வேறு எதுவுமே செய்யலை. நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப உண்மையாக, சினிமாவுக்கும் உண்மையாக மட்டும்தான் நான் இந்த கதைகள் செலக்ட் பண்ணுறது, இந்த வேலைகள் பார்க்குறது எல்லாமே நான் செஞ்சேன். ஷார்ட்கட் நான் இதுவரை ஃபாலோ பண்ணதே கிடையாது. இவங்களை அட்டாக் பண்ணிவிட்டு இவங்களை தாண்டிட்டு நம்ம அப்படி உள்ளே போயிடலாம் அப்படியெல்லாம் போகிறதே இல்லை. அந்த இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கே இல்லாமல் சினிமா நம்ம டேலண்ட் இதை மட்டும் நம்பி நீங்கள் நடந்துட்டு போயிட்டே இருங்க. டெஃபினட்டாக நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் இங்கே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்மளை தாண்டி இவங்க மேலே போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்காதீங்க. நமக்கு உண்டான இடம் நமக்கு இருக்கும், உங்களுக்கு உண்டான இடம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் அடுத்தது சௌந்தர்யாக்காவும் எனக்கும் மத்தியில் ரொம்ப நிறைய பிளான் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். அவங்க இல்லைன்னா குட் நைட்லேருந்தே அவங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்குறாங்க. அவங்க இல்லைன்னா நிஜமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லை, அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களோட சப்போர்ட் அது ரொம்ப பெருசாக இருந்தது. திடீர்னு அக்காவும் நானும் ஒன்று சேரலை. அக்காவும் நானும் 10 வருஷமாக கூடவே தான் இருந்துகிட்ருக்கோம். என்னோடய குட் நைட்லேருந்து குட் நைட் ட்ரீசராக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லுக்காட்டாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே முதல்ல நான் அவங்களுக்கு அனுப்பி அவங்களோட கமெண்ட்டை தான் நான் கேட்பேன். சில விஷயங்கள் ஒரே கலரில் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அக்கா எல்லாத்துக்குமே நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்ல தேவையே இல்லை நான். தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஸோ அடுத்ததும் நல்ல ஒரு படங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கிறோம். அதை நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், அடுத்தபடியாக அந்த ஒரு விஷயத்தை அவங்க உடைச்சு கீப் ப்ரூவிங் அண்ட் டு ப்ரூவ் அர் செல்ஃப், யூனோ இட்ஸ் பீன் சச் அ பிக் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும்தான்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டுமே சம்திங் ஷி கீப்ஸ் எக்ஸ்ப்ளோரிங். அது நான் மேம் கிட்டேயே சொன்னேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட. ஸோ எஸ், இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் அப்பான் சௌந்தர்யா ரஜினிகாந்த் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தம்பி பேசி கொஞ்சம் என்னை எமோஷனல் ஆக்க வச்சுட்டாரு. அண்ட் தேங்க்யூ தம்பி, ஐல் கம் டு யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஓவர்வெல்மிங்ன்ற வார்த்தை பத்தாது. அண்ட் ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஷோ இங்கே முடித்த உடனே நாங்கள் ப்ரீமியர் போனோம். அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரீமியரில் வந்து அப்பா அங்கே வந்து எங்கள் படத்தை அப்படி தூக்கி வச்சுட்டாரு. அண்ட் படம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் டீமாக வி வர் ஸோ ஹாப்பி. அண்ட் அப்பா அம்மா பார்க்க நான் போயஸ் வீட்டுக்கு போனேன். as soon as I went inside, அம்மா அப்பா 2 பேரும் அவ்வளோ பெரிய ஹக் எனக்கு கொடுத்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இதான் சக்ஸஸ் அப்பா அப்படின்னு. அப்பா சிரிச்சாரு. அந்த சிரிப்பு லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 16, 17, 18 இயர்ஸாக நான்
ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ தான் இந்த டீம், என்னோட இந்த ஃபேமிலியால் தான் எனக்கு சக்ஸஸ்னால் என்னன்னு தெரியும். இது என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மீட். ஸோ என்னோட ஃபேமிலிக்கு தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் ஒரு சில பேர் நான் மறக்கக்கூடாதுன்றதுனால ஐ வாண்ட் டு மென்ஷன் எவ்ரிபடி who have been a part of this success for us today. The actors of our film, Abhi, what do I say? அபி எனக்கு பேபி பிரதருங்க, அது பேபின்னு தான் சொல்லணும் எனக்கு. அண்ட் அபி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைல் வந்து மனசுலேருந்து அபி வில் ஸ்மைல். அண்ட் அபி, நாட் ஆஸ் யுவர் ப்ரொடியூசர், as someone who loves you very much, I hope you have that smile on your face always. And he is here to stay, அதில் no doubt at all. ஸோ அபியை டைரக்டராக நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் இப்போ ஆக்டராக கொடுக்குற லவ்வுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் கண்டினியூ கிவிங் மை younger baby brother that love. Thank you. அண்ட் அனஸ்வரா, வாட் டு ஐ சே, அப்பா பார்த்து அனஸ்வரா கேட்டு எங்கெங்க இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னாரு. அதே தான் எனக்கும் தோணுச்சு, எங்கெங்க இருந்தீங்க இவ்வளோ நாள். ஆக்சுவலாக மதன் சொல்கிற வரைக்கும், ஈவன் தோ ஷீஸ் அ சீனியர் ஆக்டர் இன் த இண்டஸ்ட்ரி, எனக்கு தெரியாது. பட் தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ adamant. அனஸ்வரா தான் அப்படின்னு நீங்கள் adamant-ஆ இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அனஸ்வரா, யூ ஹவ் டன் an amazing job in the film. எனக்கு அனஸ்வரா பண்ணது ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் ஹைலைட்டாக இருக்கும். அதில் அப்பா நம்ம மீட் பண்ணும்போது கூட பண்ணாங்க, அப்படி குத்திடுவேன் பேப்பர் எடுத்து சொன்னீங்கன்னா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் படத்தோட வெரி எண்டில் அந்த சைலன்ஸுக்கு ரெண்டு பேரும் நின்றுட்டுருப்பாங்க. இந்த பக்கம் சத்யா கேரக்டர், இந்த பக்கம் மனிஷா கேரக்டர் நின்றுட்டுருப்பாங்க. அதில் அந்த மழையை பார்த்து ஒரு இன்னசென்ட்டாக அனஸ்வரா சிரிப்பாங்க. That's one of my favorite moments of Anashwara in the film. So thank you and welcome to Tamil cinema properly. Thank you. And Teni Murugan sir, Kalaimamani Saravanan sir, thank you. Harish, Kavya, Sachin, everybody, Ananthi, we meeting, superb job. So the கடைசியில் மாலை தூக்கி போடுவீங்க, செருப்பு விஞ்சிரும் தூக்கி போடுறது தான் என்னோட ஃபேவரட். சாக போறானான்றதுக்கு இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண படம்ன்றதை விட ஆடியன்ஸை ரசிச்சு பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். And Madan, again, congratulations on your success. I'm so proud of you. எனக்கு செகண்ட் ஹாஃபில் நிறைய பேர் சொன்னாங்க அந்த அனிஷா சீன் வென் சத்யா ஹேஸ் த க்ளோஷர் தான் ஃபேவரட். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பஸ்ஸில் ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க அந்த க்ளோஷர் முடிச்சுட்டு. அப்போது அந்த சத்யா கேரக்டர் யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு வாட்டி அனிஷா ஸ்கூலில் திரும்பும் போது திரும்பிடுவாங்க. நான் படம் பார்க்கும்போது யோசிச்சுட்டே அந்த மைண்ட் வாய்ஸ், சத்யா திரும்பிராது சத்யானே நான் பார்த்தேன். நாங்கள் சத்யா திரும்ப மாட்டாங்க. எனக்கு அது டெஃபினெட்லி டைரக்டர்ஸ் டச். அண்ட் படத்தோட எண்டில் 4 பேரும் ஒரே ஷாட்டில் க்ராஸ் பண்ணி போவாங்க. திருப்பி படம் பாருங்க, அந்த ஷாட் இஸ் டெஃபினெட்லி a complete highlight. And to our congratulations. And நாங்கள் ரெடி தம்பி மதன், உங்கள் நெக்ஸ்ட் படத்துக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடினா உடனே வாங்க, உடனே படத்தை ஆஃபீஸ் போட்டு உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ மதன் and congratulations. And Shreyas couldn't be here today. Thank you Shreyas, thank you Suresh, thank you so much. எங்களோட ஸ்பாட் எடிட்டர் தேவா, ஆர்ட் ராஜ்கமல், thank you. And our associate producer MP Vijay. தம்பி சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க, 100 கையா 1000 கைன்னு கூட சொல்லலாம். விஜய் வந்து கம்ப்ளீட் மல்டி டாஸ்கர் அண்ட் எங்கள் படத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர் ஃபார் அஸ். ஸோ தேங்க்யூ விஜய். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா அண்ட் லிரிசிஸ் மோகன் ஐயா, தேங்க்யூ. யுவன் பாடின பாட்டு என்னோட ஃபேவரட் படத்தில், ஷான் அப்சல்யூட் ஃபேவரட். அண்ட் தம்பி சொன்ன மாதிரி அந்த குரல் இல்லாமல் கதறுறேன் ஏண்டி உனக்கு கேட்கல, அந்த லைன் நான் வந்து யோசிச்சு திருப்பி கேட்டேன், எப்படிங்க இப்படிலாம் எழுதுறீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஐயா. அண்ட் அப்பா மீட் பண்ணும் போது ஒரு சின்ன போய்ட்ரி அப்பா கிட்ட சொன்னாங்க, அது கண்ணா திருப்பி வாங்கி கொடுத்து எனக்கு அமிச்சிடுங்க அப்படின்னு அப்பாவே கேட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. அண்ட் உமாதேவி அண்ட் மதன் எழுதின லிரிக்ஸ், தேங்க்யூ. அண்ட் எங்கள் கொரியோகிராஃபர் சந்தோஷ், ஆக்ஷன் கார்த்திக், சவுண்ட் மிக்சிங் சுரேன், அழகிய கூத்தன், எங்களோட டிஐ மேங்கோ போஸ்ட், கலரிஸ்ட் சுரேஷ், காஸ்டியூம் டிசைனர் பிரியா. நான் எல்லாருக்கும் இங்கே தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. அண்ட் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா சொல்லிட்டேன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பிரசாந்த், தேங்க்யூ. இவர் தாங்க பிரசாந்த், தேங்க்யூ. பப்ளிசிட்டி டிசைன் ஷரத், தேங்க்யூ ஷரத் தம்பி. டப்பிங் ஸ்டுடியோ, எங்களோட டப்பிங் என்ஜினியர் ஹரிஹரன், சவுண்ட்ஸ் ரைட் ஸ்டுடியோ. And publicity stills Jose and CG Rajan, thank you. And I have to thank Yuvraj. உங்கள் எல்லாருக்கும் யுவராஜ் தெரியும். எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பில்லர், ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் யுவராஜ். கை தூக்குங்க யுவராஜ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக படையப்பா இந்த ரீரிலீஸ் பண்ணும் போதும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்படி அப்படி பறந்து ஒர்க் பண்ணீங்க யுவராஜ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் எங்கள் சிங்கர்ஸ், அஃப்கோர்ஸ் யுவன் சங்கர் ராஜா, ஷான், விஜய், ஆதித்யா, சுபலக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பி சொன்ன மாதிரி எங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணது அப்பா. ஸோ அப்பா,
லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணது என்னோட தம்பி அனிருத். தேங்க்யூ அனி, உன்னோட பிஸி ஸ்கெட்யூலில் பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் அட்லி, வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ஸ், எங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அட்லிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அ டைரக்ஷன் டீம், ஐ ஹாவ் டு மென்ஷன் யூ பாய்ஸ். தினேஷ் ஏற்கனவே சொல்லியாச்சு, நாங்கள் ரெடி wherever you are. தினேஷ், நிதின், ஹரிஹரன், பானு, நவீன், ஹரி, பிரசாத், தங்கவேல், thank you boys, thank you so much. And to our entire DOP team and for everybody, again நான் பேரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த வாட்டி ரொம்ப கீனாக இருந்தேன், பட் மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி, பட் thank you all so much. And again, சக்ஸஸ்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. தம்பி 3 படம் சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க, 4வது நம்ம சேர்ந்தும் சக்ஸஸ் கொடுத்துட்டோம். தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஐ டோன்ட் நோ, நான் வார்த்தை எனக்கு பேரே வராது. அது ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் சொன்னேன், அவங்க கிளம்பும் போது அவர் எழுந்து கேட்டார், தம்பின்றாங்களே உங்கள் பேர் இல்லையான்னாரு. அந்த அளவுக்கு நான் அவங்கள தம்பி மனசில் இருக்காங்க. எனக்கு brother from another mother, என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் தம்பி இன் மை லைஃப் அண்ட் ஃபார் ஆல் யோர் சக்ஸஸஸ். தம்பி, நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் கூடவே நின்றுருக்கேன், நிற்பேன், நிறைய செய்கிறோம். அண்ட் அகென் இந்த சக்ஸஸ் எங்களுக்கு ஒரு பொறுப்பு. அண்ட் நீங்கள் ஆஸ் மீடியா எங்கள் ஃபேமிலிக்கு, அப்பாவுக்கு இவ்வளோ கூட இருந்து இவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சினிமாவுக்கு திருப்பி கொடுக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இந்த படத்தில் எனக்கு க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐ எம் ஹியர் டு மேக் குட் ஃபில்ம்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ அகென். எனக்கு தேங்க்யூ சொன்னால் பத்தாது, எப்படி சொல்கிறதுனே தெரியல. பட் அப்பா சொல்கிற மாதிரி எங்களை வாழ வைத்த தெய்வங்கள் நீங்கள் தான். தேங்க்யூ. அண்ட் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டெப்புலேருந்து நோ லுக்கிங் பேக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வி ஆர் ஆல் ஹியர். அண்ட் அபி லான்ச் பண்ண மாதிரி, மதன் லான்ச் பண்ண மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் வித் லவ் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. And before I go, I just have to thank our distribution partners, Netflix, Hotstar, Vijay TV, Vijay, and Sony, எங்களோட கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ், எங்களோட தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விர்த்தூஸ், அஹிம்சா, ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எவ்ரிபடி ஹூ ஹவ் ஒர்க்ட். ஒரு படம் ஸ்க்ரீனில் வரணும்னா ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களை விட ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நிறைய பேர். நாங்கள் தம்பியும் நானும் எடுக்கிற எல்லா படத்துலையும் நாங்கள் தான் மூத்த தொழிலாளிகள். ஸோ எங்களோட வேலை செஞ்ச மற்ற தொழிலாளிகளுக்கு நாங்கள் கூட நிற்போம். ஸோ தேங்க்யூ. ஒரு ப்ரொடியூசர்ஸாக இந்த படத்துக்கு we have given it our all and we will continue doing so. ஸோ அகென் தேங்க்யூங்க மீடியா, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம். கூட நின்றுருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் எங்கள் படத்தை அப்ரிஷியேட் பண்ண மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எஸ், எல்லாருமே சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு நபரை கூப்பிடுற டைம் வந்தாச்சு. ஐ திங்க் அவர்கிட்ட ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருந்துகிட்டே இருக்குது அண்ட் யூ வாண்டட் டு கீப் எக்ஸ்ப்ளோரிங்ன்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மர், ஒரு கேரக்டர் அவ்வளோ அழகாக புல் பண்ணியிருக்க. அபி, ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் டெல் அஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. எல்லாருக்கும் வணக்கம். போகிற ஒரு இடத்துலையுமே சொல்லிகிட்டே இருந்தேன், எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொல்லிகிட்டே இருந்தேன். லைக் அன்றைக்கி நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த சாய்ஸ் எடுக்க வச்சதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ சாரை மீட் பண்ணோம், சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க, ஹீரோ ஆகிட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, அன்னைக்கு இருந்த அபியும் இன்றைக்கி இருக்க அபியும் வேறு ஒரு பர்சனாக நான் ஃபீல் பண்ணேன் அன்றைக்கி. அண்ட் முதல் நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மதன் சொன்ன மாதிரி நானும் மதனும் அங்கே தான் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும் போது எல்லோரும் சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. மதன், ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமிக்கலாம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உனக்கு புதுசு இல்லை, எனக்கு பழகிருச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படி தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னே அவ்வளோ அழகாக அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்திங்க. நல்ல ரிவ்யூஸு. மதனே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படி தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கொண்டு போய் சேர்த்திங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க, ஹீரோ கதாநாயகனை பார்த்த உடனே பிடிக்கவில்லையா அப்படின்னா, பார்க்க பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்துருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அழகாக மக்களுக்கு அது எப்படி படித்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அழகாக அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்திங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட்
முதல்ல என்னோட மதன் என்னைய வந்து ஹீரோவாக்கி இன்னைக்கு வந்து நிற்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எப்படி சொல்கிறது, மோர் தென் அ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் உங்களை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. என்ன இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ மதன், லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக ஷான் சார் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. என்றைக்குமே அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எல்லாத்துலேயுமே பண்ணுவார். அபிக்கு இது செமையாக பண்ணும், அபிக்கு இது சூப்பராக பண்ணும். இன்னொன்று வந்து ஒருத்தங்களை வந்து புகழ்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ இதாக வந்துடாது. இப்போ ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசுவோம், பட் அவங்கள பயங்கரமாக புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து ஷான் சார். எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து அந்த எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் அவன் ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே. அடுத்ததாக மோகன்னா, தேங்க்யூ. நீங்களும் அப்படி தான். எனக்கு வந்து காசே வாங்காமல் பிஆர் பண்ணுற சில குரூப்பில் அவரும் ஒருத்தர். ஸோ எல்லா இடத்துலையுமே போனால் என்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக எல்லா இடத்துலையுமே நல்லதாக சொல்லுவீங்க. எனக்காக ரொம்ப அழகான பாடல்கள். இந்த டீமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா, ரொம்ப தேங்க்யூ. அடுத்ததாக சுரேஷ் ப்ரோ, எல்லாருமே பார்த்துட்டீங்க அவரோட ஒர்க்கை. அவ்வளோ மேஜிக் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். அன்றைக்கி எனக்கு கால் பண்ணார். ஆக்சுவலி கால் பண்ணிவிட்டு ப்ரோ ஒரு பெரிய படத்தில் வந்து ஒரு ஆஃபர் வருது ப்ரோ, என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டார். நான் அது சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஒரு பெரிய படம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ப்ரோ. அடுத்ததாக ஸ்ரேயாஸ் அண்ணா, தேங்க்யூண்ணா. இந்த படத்தில் நீங்கள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை எவ்வளோ ஒரு பெரிய படமாகவே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அனஸ்வரா, தேங்க்யூ. அனஸ்வரா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருந்துச்சு. எல்லாருமே அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் கொலாபரேஷன். கண்டிப்பாக இது இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய படம் பண்ணுவோம் நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக படத்தில் எல்லோரும் படத்தில் நடித்த காவியா. ஸோ காவியாவுக்கு வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது நடக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சச்சின், அதே மாதிரி தான் தியேட்டரில் எல்லாருமே வந்து உங்கள் பேரை சொல்லி கத்தும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தேனிமுருகன் சார், நான் வந்து எல்லா டூரிஸ்ட் ஃபேமிலியும் சொல்லியிருந்தேன் உங்களை நடிக்க வைக்கிறோன்னு. எல்லாருமே இப்போ அதை பார்த்துட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ. அடுத்ததாக சரவணன் சார், சார் ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளோட சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, அந்த 3 பட சீன்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனந்திக்கா, தேங்க்யூக்கா. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தீங்க, அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அப்புறமா ஃபைனலி என்னோடய ப்ரொடியூசர்ஸ், முதல்ல வந்து மகேஷ் அண்ணா. அதுதான் இப்போ ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி இவங்கெல்லாம் எனக்கு. ஏன்னா படம் ஹிட் ஆகிடுச்சு, படம் செம்ம, நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது, நல்லா போயிட்டுருக்கு. அப்போ அன்றைக்கி ஒரு 3 days முன்னாடி எனக்கு 2 days முன்னாடி கால் பண்ணார். நேற்று கால் பண்ணிட்டு, டே அப்படி நான் எதுவும் தப்பு பண்ணனடா, எல்லாம் கரெக்டாக பண்ணனடா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அந்த குவாலிட்டி வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும், ஐ மீன் இருக்குன்னு தெரில. ஏன்னா என்கிட்ட வந்து அது அவ்வளோ பண்ணிவிட்டு படம் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் கேட்குறாரு, நான் என்னடா தப்பு பண்ண, அதை சொல்லு, நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. நானும் சில விஷயம் சொன்னேன், இதெல்லாம் என்னென்ன ஓகேடா, கரெக்டா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் கரெக்ட், இதை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ நம்மகிட்ட பேசலாம். அவரும் அந்த மாதிரி தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி ஆரம்பித்தது. இது இன்னும் பெரிய ஜர்னி போகும். ஸோ அடுத்ததாக சௌந்தர்யா மேம். ஸோ சௌந்தர்யா மேம் பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லாமல் வேணாமல் தயக்கத்திலே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு ஃபோன் காலில் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்கிட்ட பேசியிருந்தேன், மேம் சூப்பர் மேம், நல்லா ரிசீவ் ஆகிட்டாங்களா மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க, அப்படி ஒரு சக்ஸஸ் இப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜென்யூனாக சிரித்து சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தேன். மேம்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், மேம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னை வந்து நம்பி என்னையும் பயங்கரமாக புஷ் பண்ணி, அப்படி நீங்கள் ஸ்டார் இருந்தாலும் நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்றைக்குமே மோட்டிவேட் பண்ணி, இன்றைக்கி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் மேம். நான் அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. அண்ட் இது வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணா, நான் இன்னொரு படம், பெரிய படம் ஒன்று பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில். ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு படம் இல்லை, நிறைய படம் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, அவங்கள வந்து ஹீரோவோ எதுவோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அது காரணம் ப்ரெஸ் மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ அபி, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படம் வந்து ஒரு ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் தாண்டி we have to be like a family ன்றது ரொம்ப அழகாக தெரியுது with love team. And once again heart